Hi friends, welcome to Tastytastysamayal. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டன் பிரெயின் ஃப்ரை மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை. லைட்டாக இதை ஒரு வதக்கிட்டு ஒரு 4 பல்ல அளவுக்கு முழு பூண்டை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் மற்றும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணலாம். நான் இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மூளையை அப்படியே முழுசாக ஆட் பண்ணுறேன். இப்போது மசாலாவை இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூளையை கட் பண்ணாமல் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மசாலாவில் வெந்த பிறகு இந்த மாதிரி கரண்டி வச்சு கட் பண்ணி விட்டிங்கனாலே ஈஸியாக கட் ஆகிடும். மூளை வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காது, வெறும் 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூளையை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா மசாலாவில் போட்டு பெரட்டுவாங்க. அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணுற போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூளை நல்லா வெந்துடுச்சு. மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெய் மேலே கக்கி வந்திருக்கு. ஃபைனலாக இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ஸ்பைசியான மட்டன் மூளை வறுவல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக தயார் பண்ணியாச்சு. இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.